தமிழ் நெஞ்சங்களே வணக்கம். மீண்டும் உங்கள் சதீஷ். என்னடா அது ஒரு ஃப்ரூட்ஸ் ஒன்று காட்டான்னு சொன்னானே இந்த வீடியோ போல நல்லா வெயிட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். பின்னாடி பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இது எனக்கு சின்ன பொண்ணு பெருசியாக ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்ஸு. இங்கே சிங்கப்பூர் இருக்கும்போது அடிக்கடி வாங்கி சாப்பிடுவா. இப்போ அவளை நாங்களும் வாங்கி சாப்பிட்றோம். கண்டுபிடிச்சிங்க நினைக்கிறேன். ஸ்ட்ராபெரி. இப்போ ஸ்ட்ராபெரி ஒரு ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். நானும் ஸ்ட்ராபெரி எத்தனை நினச்சேன்னா கிரேப்ஸ் மாதிரி தொங்கிட்டு இருக்குன்னு நினச்சிருந்தேன். ஆனால் அப்படி கிடையாது, செடியில் தான் இருக்குது. நம்ம சின்ன சின்ன செடியில் தான் வளருது. உங்களுக்கு ஒரு நிறைய காட்டுற மாதிரி நாங்கள் ஸ்ட்ராபெரி பறிக்கவும் போகிறோம். நம்ம பிடிச்ச ஸ்ட்ராபெரி கட் பண்ணி பறித்து நம்ம எடுத்துக்கலாமா, அதை ஒன்று ஒன்றா காட்டுறேன். இப்போ பாருங்களேன். இப்போ இதுதான் ஸ்ட்ராபெரி இலைகள், அதோட பூ. இது அந்த பூ தான் என்ன ஆகுதுன்னா அப்படியே ஆகி ஸ்ட்ராபெரியாக ஆகிடுது. பாருங்க, இவ்வளோ பிளான்ட்டே அவ்வளோதான். பாருங்க எப்படி போடுவாங்க பாருங்க. ஓகே, இந்த பிளான்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜு ஹில் ஸ்ட்ராபெரி. ராஜு பாய் இல்லை, ராஜு ஹில் ஸ்ட்ராபெரி. ஓகேங்களா? இங்கே பிளான்ட் பாருங்க எப்படி போட்டுருக்காங்கன்னு. பாருங்க, ஃப்ரூட்ஸ் அப்படியே தொங்குது பாருங்க. ஸ்ட்ராபெரி அப்படி பார்க்க அழகாக இருக்குல்ல. இதில் வேற சொல்லி அனுப்புகிறாங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் ஸ்ட்ராபெரியை பறிச்சுக்கோங்க, ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கிறத பாருங்கள், நல்லதாக பாருங்க. எங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியல, இருந்தாலும் கண்டுபிடிப்போம். நானும் பறிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, தண்ணிக்கு தான் வந்து அவங்க ஸ்ட்ராபெரிக்கு எப்படி தண்ணி போட்டுருக்காங்க பாருங்க. ஸோ வந்து ஃபுல் தண்ணி வரக்கூடாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வாட்டர் போகிற மாதிரி பிளான் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வீட்லேயும் இதுமாதிரி பண்ணலாம். மேலே ஷீட் கட்டியிருக்காங்க. ஏன்னா அந்த ஷீட் எதுக்காகனா மழை தண்ணி உலரக்கூடாதுன்ட்டு. ஏன்னா பட்டுதுன்னா ஸ்ட்ராபெரி கீழே விழுந்துடும், உடஞ்சிரும். ஸோ அதனால் வெயில் மட்டும் தண்ணிக்கு மட்டும் லைட்டாக சின்ன பைப்பில் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உள்ள ஸ்ட்ராபெரி எதுவும் பறிக்கக்கூடாதான். இது ஜஸ்ட்டு பார்க்க மட்டும்தான், வீவிங் மட்டும்தான். பறிக்கிறதுக்கு வந்து ஒரு உங்களுக்கு அங்கே அந்த வீடியோ அங்கே காட்டுறாங்க. இப்போ அந்த ஸ்ட்ராபெரி பறிக்கிறதுக்கு கண்டிஷன்ஸ் கொடுக்காம பாருங்க. தமிழ்லையும் இருக்கும், ஏன்னா தமிழ்நாட்டில் மாரி தான் மலேசியாலையும். தமிழ் ஒரு லாங்குவேஜ். இங்கே ஒரு கூடைக்கு 1/2 kg எடுக்கலாமா, 2 பேர் கொண்டு போகலாமா, அதுக்குள்ளே மட்டும் தான் எடுக்கணும். கத்திரிக்கோள் கொடுப்பாங்களாம், அதை வாங்கிட்டு உள்ளே போய் பணம் பறிச்சிக்கலாமா. எங்கே பறிக்க போகிறோம்னா அங்கே பாருங்க, இந்த வே நான் காட்டுறேன் உங்களுக்கு. மேலே ஏறணுமா, ஃபர்ஸ்ட் நம்ம கூட ஒன்று வாங்கிடலாமா. கைஸ் பார்த்தீங்களா, வாங்கியாச்சு 1/2 kg உள்ளது. ஆனால் இது ஃபுல்லாக 1/2 kg கிடையாது. கீழே ஒரு லைன் இருக்கு பாருங்க, இந்த லைனுக்குள்ளே வாங்கினா தான் 1/2 kg. ஸோ இதுக்கு வந்து 40 ரிங்கட் வாங்கிட்டாங்க. ஸோ இது கத்திரிக்கோள் 40 ரிங்கட்னா நம்ம தமிழ்நாட்டில் மதிப்பீடு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 3 மடங்கு, எப்படி சொல்லலாம், 800 ரூபா, அரை கிலோ. ஸோ ஓகே, மேலே போய் நம்ம போகலாமா. ஸோ இந்த வழி தான் போகிறோம், நடந்து தான் போகிறோம். கேட் நம்பர் ஏவான். ஸோ இது பேர் வந்து ராஜஸ் கிளிக்னு பார்த்துட்டோம். மேலே ஏறுறோம். நாங்கள் மேலே ஏறிட்டு திருப்பி உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். கேஸ் வந்தாச்சு. இதுதான் பிளானட். அங்கே ஏற்கனவே பார்த்தோம், அது மாதிரி நிறைய பிளானட் போட்டுருக்காங்க பாருங்கள். ஆமாம், மூச்சு வாங்குது. இதில் எதுவுமே ஃப்ரூட்ஸ் அந்தளவுக்கு இல்லை, எல்லாம் கட் பண்ணிட்டாங்க பொழுது. அதனால் நாங்கள் கொஞ்சம் நடந்து அந்த சைடு போய் ஸ்ட்ராபெரி இருக்கான்னு பார்க்க போகிறோம். இதில் பார்த்து எப்படி சொன்னாங்கன்னா, இங்கே பாருங்களேன், இது ரெட்டாக இருக்கா, ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட் ஒரு க்ரீன் கலரில் எல்லோ கலர் கலந்துருக்கு. அவங்க என்ன சொல்லி அனுப்புனாங்கன்னா, ஃபுல்லாக ரெட்டாக இருந்தால் பார்த்து பறிக்க சொன்னாங்க. அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்னு. ஃபுல் ரெட்டு தெரியல, உங்க கணக்கு தெரிஞ்சால் ஸ்டாப் பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கு ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த மைனஸ்குள்ளே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதோ ஒன்று சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் என்னன்னு பார்ப்போம். எது மேத்தா? ஃபுல் ரெட்டு கண்டுபிடிச்சா, என் ஒய்ஃப் கண்டுபிடிச்சா. ஸோ நான் முதல் கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ண போகிறேன்? கிட்ட போய் ரொம்ப கிட்ட கட் பண்ணுறாங்க. எடுத்து போடுங்க, பாஸ்கெட்டில் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராபெரி ஃபுல்லாக ரெட்டாக காட்டுங்க. சுற்றி காட்டுங்க வியூவர்ஸ்க்கு. ஓகே, நம்புறீங்களா? ரைட். அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். இதை கிடைக்குதா? அப்படியா? ஆமாம், பாருங்க. ஐயோ, பெனிதா பெருசியா இல்லை, எங்கள் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இல்லை. பரவாயில்ல, ஆளுக்கு பேர் இது பெருசியா பங்கு. கைஸ், இப்போ நான் பறிக்க போகிறேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதெல்லாம் நான் வீடியோ ஒய்ஃப்ல கொடுத்துருக்கேன். இது பாருங்க, ஃபுல்லாக ரெட்டிஸாக இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராபெரி வந்து என் லைஃப்பில் பறிக்க போகிறேன். 1 2 3 கட். ஐயோ, இங்கே பாருங்க. ஐயோ, அருமையாக இருக்குது. 3 தான் அருமையாக இருக்குது. ஆஹா, 1 அந்தளவு சரியில்லை. ஓகே, இந்த 2 கட் பண்ணுவோம். அக்கா 3வது கட் பண்ணியாச்சு. அந்த சைடு இது குண்டா இருக்கான சரியில்லை, பின்னாடி பக்கம். சரி, வேண்டாம். ஓகே, இது அது ரொம்ப சின்னதா இருக்கு. சரி, ஓகே, வாங்க போலாம். அடுத்த பார்க்க போலாமா? பார்த்துட்டே இருப்போம். கேஸ், ஒரு வழியா ஒரு 1/4 கிலோ பறிச்சுட்டோம்னு நினைக்கிறேன். இன்னொரு 5 ஃப்ரூட் பறிச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். இந்த மேலே போகிறோம். அப்படி என்ன வச்சு ஒரு வியூ காட்டுறேன். நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு, சான்ஸே இல்லை. கைஸ், ரொம்ப நேரம் வெட்டிட்டு இருக்கோம். கடைசியாக ஐ திங்க் ஒரு 1/2 kg கிட்ட எடுத்துட்டோம்னு நினைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நான் 2 மணி பறிச்சுட்டு போயிடலாம். ஓகே,
லைக் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. பை பை கைஸ், பை பை. தேங்க்யூ ஆல் சப்போர்ட் கைஸ்.